வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நத்திங்கை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டாக நிறைய கேட்ஜெட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரீசெண்டாக வாட்ச் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட்ஸ் ப்ரோ, அதாவது இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய கேட்ஜெட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நத்திங்கை பொறுத்த மட்டும் அதாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக காமிச்சிருப்பாங்க. ஃபோனாக இருக்கட்டும், வாட்சில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த வாட்சோட வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. பேக்கிங்கில் வித்தியாசம் எதுவும் தெரியலை, ஆனால் டெக்னாலஜி வைஸ் ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போது கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தோட லிங்கும் கீழே கொடுத்துருக்குறேன். அங்கே அடிக்கடி உங்களுக்கு ஆஃபர்ஸ் கோடு, கூப்பன் கோடு எல்லாமே கிடைக்கும். சரியா? தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கிங்கை பிரிக்கிறேன். பேக்கிங்கை பிரிக்கும்போது, அதாவது வாட்சோட பேக்கிங்கை பிரிக்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது பிரிக்கும்போது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாக் தந்துருக்குறாங்க. சர்க்கிள் பாக்ஸ் தான், உருண்டை பாக்ஸ் தந்துருக்குறாங்க. அதான் டாக்கு. அதுக்குள்ளாடி உங்களுக்கு சென்டரில் வந்து எல்இடி இண்டிகேஷன், அப்புறம் லோகோ பொறிச்சிருக்கிறாங்க. வித்தியாசப்படுத்தியிருக்காங்க டாக்லேயே, நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க. அந்த குட்டி பேக்கை நம்ம பிரித்தோம்னா இந்த டாக்குக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள், அப்புறமாட்டு யூசர் மானுவல், 2 பேர் ஆஃப் டிப்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். சரியா? டாக்கை பார்க்கும்போது நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பண்ணக்கூடிய டிசைனில் வந்து இவங்க பண்ணலை. அதே மாதிரி டாக்கை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா பட்டு வந்து ரொம்ப அடக்கமாக தந்துருக்குறாங்க. அதாவது நம்ம குழந்தைகளை வீட்டில் வந்து ஒழுக்கமாக வளர்த்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டெக்னாலஜியில் டிசைன்ஸ் வந்து ஒழுக்கமாக கொடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வைஸு உங்களுக்கு பட்டுக்கு தந்துருக்குறாங்க. சரியா? அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது எல்லாமே இவங்களை பொறுத்த மட்டும் ஒரு தனித்துவமாக இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கும். அதே மாதிரி இதில் டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயங்கள் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. பட்டை சுற்றி உங்களுக்கு மைக் தான் இருக்கும். ஏன்னா 2 பட்டையுமே சேர்த்து நமக்கு 6 மைக் தந்துருக்காங்க. எல்லாமே ஹெச்டி மைக்கு. ஸோ பட்டை சுற்றி எல்லாமே மைக்காக தான் இருக்குது. வாய்ஸோட கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. ஏன்னா கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இதில் அவன்ட்ரா இருக்குது, அதாவது நாய்ஸ் ரிடக்ஷன் அல்காரிதம். இது வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது விண்ட் இருக்கக்கூடிய ஏரியாலேயும் நாய்ஸ் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இதை வந்து பயன்படுத்துவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா அட்வான்ஸ்டு விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் அல்காரிதம் சொல்லுவாங்க. அதாவது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில டெக்னாலஜி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிகிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்டா சார்ஜ் இருக்குது. 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3.5 மணி நேரம் வரைக்கும் ப்ளே பேக் டைம் உங்களுக்கு கொடுக்குது. இன்ஸ்டா சார்ஜ் வசதி இதில் இருக்குது. 10 mm டிரைவர் தந்துருக்குறாங்க. 10 mm டிரைவர் தந்தாலும் இவங்க பேஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வைஸ் பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அது நமக்கு தெரியுது. டைனமிக்காக நம்ம பாட்டு கேட்கும்போது பூஸ்ட் ஆகிற விஷயம் உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் இதில் ஏஎன்சி இருக்குது, 45 dB, யோசிச்சு பாருங்கள். அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3. பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 39 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நாய்ஸை பொறுத்த மட்டும் இது வந்து உங்களுக்கு 3000 ரூபாய் பட்ஜெட்டில் இவங்க சந்தைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாட்டு கேட்குறது நல்லா இருக்குது. ஏன்னா பேஸை வந்து டைனமிக்காக பூஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன்லேயும் பார்த்திங்கன்னா அல்காரிதம் அந்த மாதிரி இருக்குது. இன்ஸ்டா பேருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வெளிப்படையாக இன்ஸ்டா பேர்னு சொல்லலை. நீங்கள் டாக்கில் இருந்து பட்டை எடுக்கும்போது ப்ளூடூத் ஃபோனில் ஆனில் இருந்துச்சுன்னா அது உடனே காமிச்சிடும். இதுதான் பட்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு அதோட இமேஜோட காமிச்சிடும். நீங்கள் டேப் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அந்த வசதி இதில் தந்துருக்குறாங்க. பார்க்கும்போது 3000 ரூபாய்க்கு ஓகே ஒர்த்தாக தான் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. பாட்டு தரமாக இருக்குது கேட்குறதுக்கு. தென் மைக் எல்லாமே எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பிராண்ட் வேல்யூவாக அவங்க கீப் அப் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்ல போனால் நம்பி வாங்கிக்கலாம். இதை வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தால் எப்படி சொல்ல முடியும்? குறை வந்து கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அதாவது இருக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். டெக்னாலஜி வைஸும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். நான் கீப் சப்போர்ட்டிங்.